இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய த்ரெட்ஸ் அக்கௌண்ட்டில் ஹைட் லைக் அண்ட் ஷேர் கவுண்ட்ஸ் செட்டிங்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த செட்டிங்ஸில் நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கலாம். இப்போ இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த டவுட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு சால்வ் ஆகிடும். ஓகே, அதனால கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகான் கிளிக் பண்ணிட்டு ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் த்ரெட்ஸ் ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. த்ரெட்ஸ் ஆப் ஓபன் பண்ணிட்டு இப்போ இந்த பேஜ்ல கீழ பாட்டம்ல வந்து பாருங்க ப்ரொஃபைல் ஐகான் இருக்கு. இந்த ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ப்ரொஃபைல் பேஜ் ஓபன் ஆயிடும். இந்த பேஜ்ல மேல டாப்ல ரைட் சைடுல 2 பார் லைன் இருக்கு, 2 கோடு. இந்த 2 கோடை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த 2 கோடை கிளிக் பண்ணிக்கிறேன். 2 கோடை கிளிக் பண்ணி அப்படின்னா செட்டிங்ஸ் ஓபன் ஆயிடும். செட்டிங்ஸ்ல இதுல வந்து பாருங்க கண்டென்ட் ப்ரெஃபரன்சஸ் இருக்கு. கண்டென்ட் ப்ரெஃபரன்சஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ இதுல வந்து பாருங்க கடைசியா ஹைட் லைக் அண்ட் ஷேர் கவுண்ட்ஸ் இருக்கு பாருங்க. ஹைட் லைக் அண்ட் ஷேர் கவுண்ட்ஸ் இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹைட் லைக்ஸ் சொல்லிட்டு உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க உங்களுக்கு ஹைட் லைக் அண்ட் ஷேர் கவுண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்கு. இதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. இதை எனேபிள் பண்ணினா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீடைலா பார்க்கலாம். இப்போ நீங்க வந்து ஹைட் லைக் அண்ட் ஷேர் கவுண்ட்ஸ் அப்படின்றத இந்த செட்டிங்ஸ்குள்ள வந்துட்டு இந்த பேஜ்ல வந்து நீங்க டர்ன் ஆன் பண்றீங்க, எனேபிள் பண்றீங்க அப்படின்னா இப்போ வந்து பாருங்க, இப்போ நீங்க வந்து த்ரெட்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நிறைய போஸ்டஸ் வந்து வியூ பண்ணுவீங்க. நிறைய போஸ்டஸ் வந்து உங்களுக்கு சஜெக்ஷன் வந்து பண்ணுவாங்க மற்றவங்களுடைய போஸ்டஸ். இப்போ அந்த மற்றவங்களுடைய போஸ்டஸ்ல இருக்கக்கூடிய லைக்ஸ் கவுண்ட்ஸா இருக்கட்டும், வியூஸ் கவுண்ட்ஸா இருக்கட்டும், ரீபோஸ்ட் அந்த ஷேர் கவுண்டா இருக்கட்டும், கோட்ஸ் கவுண்ட்ஸா இருக்கட்டும், இது எதுவுமே வந்து பாருங்க நமக்கு வந்து விசிபிள் வந்து ஆகாது. வெறும் அவங்களுடைய போஸ்டஸ் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா ஷோ ஆகும். அவங்க என்ன போஸ்ட் பண்ணிருக்காங்களோ அது மட்டும் தான் நமக்கு வந்து ஷோ ஆகும். மற்றபடி அந்த நம்பர்ஸ் வந்து விசிபிள் ஆகாது. இத்தனை லைக்ஸ் வந்திருக்கு, இத்தனை வியூஸ் போயிருக்கு, இத்தனை ஷேர்ஸ் போயிருக்கு, இத்தனை கோட்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பாருங்க அந்த நம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஷோ ஆகாது. நம்பர்ஸ் தெரிஞ்சா இவங்களுக்கு இவ்வளோ போயிடுச்சான்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கொஞ்சம் மன வருத்தமா இருக்கும். மற்றவங்களுக்கு வந்து இவ்வளோ லைக்ஸ் எல்லாம் போதான்னு சொல்லிட்டு இதை வந்து தடுப்பதற்காக இந்த செட்டிங்ஸ் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். மற்றவங்களுடைய போஸ்டர்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். அவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய லைக் ஷேர்ஸ் எதுவுமே நம்ம வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து நம்ம ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். அது வந்து ரிமூவ் ஆகாது, ஹைட் மட்டும்தான் ஆகும். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து பாருங்க மற்றவங்களுடைய போஸ்டர்ஸ்க்கு நம்ம வந்து ஹைட் பண்ணக்கூடிய ஒரு செட்டிங்ஸ், நம்மளுடைய போஸ்டர்ஸ்க்கு கிடையாது. நம்மளுடைய போஸ்டர்ஸ்க்கு நம்ம வந்து ஹைட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு போட்டோவா இருக்கட்டும், வீடியோவா இருக்கட்டும், த்ரெட்ஸ்ல வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணும்போதே வந்து பாருங்க அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து லைக் கவுண்ட் ஹைட் பண்ணவா, வியூஸ் கவுண்ட் ஹைட் பண்ணவா, ஷேர் கவுண்ட் ஹைட் பண்ணுவான்னு சொல்லிட்டு அதில் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிட்டு நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணும்போது அது வந்து ஹைட் ஆகிடும். இப்படி தான் வந்து பாருங்க நம்ம வந்து ஹைட் பண்ண முடியும். இப்போ இந்த செட்டிங்ஸ் வந்து மற்றவங்களுக்கான செட்டிங்ஸ். ஓகே, இது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் வந்து எனேபிள் பண்ணும்போது மற்றவங்களுடைய லைக்கு, ஷேரு, வியூ இது மட்டும் தான் வந்து பாருங்க ஹைட் ஆகிடும். இதை வந்து எனேபிள் பண்ணும்போது இப்போ வந்து உங்களுடைய த்ரெட்ஸ்ல மற்றவங்களுடைய போஸ்ட்க்கு வியூஸ், லைக், ஷேரு இந்த கவுண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து விசிபிள் ஆகல அப்படின்னா இந்த செட்டிங்ஸ்குள்ள வந்துட்டு இது வந்து எனேபிள் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து டிசபிள் பண்ணி விட்டுக்கோங்க. டிசபிள் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா எப்பவும் போல உங்களுக்கு வந்து பாருங்க அந்த லைக்ஸ் கவுண்டா இருக்கட்டும், ஷேர் கவுண்டா இருக்கட்டும், வியூ கவுண்டா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து பாருங்க விசிபிள் ஆக ஆரம்பிச்சிடும். இது எனேபிள் இருக்கும்போது எதுவுமே வந்து பாருங்க விசிபிள் வந்து ஆகாது. நம்ம வந்து இப்படி தான் எனேபிள் அண்ட் டிசபிள் வந்து பண்ணணும். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.